ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் உயிரம். வாங்க இன்றைக்கி 22 May 2020 கரண்ட் அஃபேர்ஸ் இன்றைக்கி வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இம்பார்ட்டன்ட் டேஸ். இன்றைக்கி என்ன டே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்டர்நேஷ்னல் டே ஃபார் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. இன்றைக்கி 22 May வந்து பார்த்திங்கன்னா என்ன டே செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டே ஃபார் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. இப்போ பயாலஜிக்கல் டைவர்சிட்டி டேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எவ்ரி 22 May அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக. என்ன அவேர்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் டைவர்சிட்டியில் வந்து ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம் வருது. அதை வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செலிப்ரேட் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் இது எதுக்கெலாம் வந்து பயாலஜிக்கல் டைவர்சிட்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அது எதை கம்ப்ரைஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வெரைட்டி ஆஃப் பிளான்ஸ், அனிமல்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், ஜெனடிக் டிஃப்ரென்சஸ், ஒரு ஸ்பீசிஸில் இருக்க ஜெனடிக் டிஃப்ரென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு வகையான லைஃப் ஸ்டைல்ஸை பற்றி பார்க்குறதா பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. 22 May வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் டே ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு தீம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீம் வந்து கொடுப்பாங்க. இந்த பயாலஜிக்கல் டைவர்சிட்டிக்கான தீம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் சொல்யூஷன்ஸ் ஆர் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவர் சொல்யூஷன்ஸ் ஆர் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட விடைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையில் தான் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இது வந்து யார் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, யார் செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க, யூஎன் தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த யூஎனோட செக்ரட்டரி ஜெனரல் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்டோனியோ குட்டரஸ். அடுத்து பாருங்கள், இன்டர்நேஷ்னல் நியூஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு, விச் நேஷன்ஸ் செனேட் ஹஸ் பாஸ்ட் எ பில் டு டீலிஸ்ட் சைனீஸ் ஃபர்ம்ஸ் ஃப்ரம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் சொல்லிட்டு. அதாவது கொஷின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த நாட்டோட பார்லிமெண்ட், அதாவது செனேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும், நம்ம இந்தியன் இதில் சொல்லணும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஃபார்ம்ஸ், சைனீஸ் கம்பெனிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேருந்து டீலிஸ்ட் பண்ணணும், வெளியே எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. அது எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஏன்னா ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூஎஸ் கண்ட்ரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஃபர்ம்ஸ் எல்லாமே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேருந்து டீலிஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட செனேட் வந்து பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ஆடிட் அண்ட் ரெகுலேஷன். யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடிட் அண்ட் ரெகுலேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. அவங்களோட கண்ட்ரியில் வந்து இருக்கணும்னா இது மாதிரி ஒரு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சைனீஸ் கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யூஎஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டீலிஸ்ட் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், விச் இந்தியன் மினிஸ்டர் அட்டெண்டட் NAM ஹெல்த் மினிஸ்டர் மீட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. NAMனா நான் அலைன் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்தியாவில் எந்த மந்திரி, எந்த மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்த் மினிஸ்டர் மீட் வந்து அட்டன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஹெல்த் மினிஸ்டர்ன்றதுனால பார்த்தீங்கன்னா இதில் ஆன்சர் இருக்கும். பட் ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள், டாக்டர் ஹர்ஷவர்தன் தான் பார்த்தீங்கன்னா இந்தியா சார்பாக NAM ஹெல்த் மினிஸ்டர் மீட் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணியிருக்காரு. அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூனியன் ஹெல்த் மினிஸ்டர், இந்தியாவோட ஹெல்த் மினிஸ்டர், சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷ்வர்தன். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அலைன் மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமாக அட்டன் பண்ணியிருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த சமிட் வந்து பார்த்தீங்கன்னா யார் தலைமையில் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அசர்பைஜானோட ஹெல்த் மினிஸ்டர் தலைமையில் தான் நடந்தது. அவரோட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒக்டே ஷிராலியேவ் தான் அவரோட நேம். அவரோட நேமும் பார்த்தோங்க அசர்பைஜானோட ஹெல்த் மினிஸ்டர். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த NAM சமிட்டை வந்து ஹெட் பண்ணார். நான் அலைன் மூவ்மெண்ட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் ஜகார்த்தா அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் அலைன் மூவ்மெண்ட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இருக்குது. இந்த நான் அலைன் மூவ்மெண்ட்ன்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மிக சக்தி வாய்ந்த நாடுகள் இல்லாமல் மற்ற நாடுகள் எல்லாமே சேர்ந்து ஒரு கூட்டமைப்பாக ஆரம்பிச்சது தான் நான் அலைன் மூவ்மெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச காலத்தில் ஜவஹர்லால் நேரு உட்பட்ட ஒரு 5 புதுசாக சுதந்திரம் அடைஞ்ச நாடுகளோட தலைவர்கள் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சது தான் அந்த நான் அலைன் மூவ்மெண்ட் அப்படின்றது. அடுத்த நேஷனல் நியூஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், ஆயில் இந்தியா லிமிடெட் ஹஸ் ரிசீவ்ட் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் ஃபார் இட்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ராஜெக்ட் பினித் விச் நேஷனல் பார்க். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் இந்தியா லிமிடெட் அப்படின்ற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேஷனல் பார்க்கில் எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ராஜெக்ட், அது வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் பார்க்கில் வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ராஜெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அது வந்து எந்த நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திப்ரு சைக்கோவா நேஷனல் பார்க் அப்படின்ற அந்த நேஷனல் பார்க்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் இந்தியா லிமிடெட் வந்து என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடைஞ்சிருக்காங்க. ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா
அதாவது இந்த ஆயில் இந்தியா லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. இந்த என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வந்து யார் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்ற மினிஸ்ட்ரி தான் வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ராஜெக்ட் வந்து எங்கே எடுக்க போகிறாங்கன்னா டிப்ரு சைக்கோ நேஷனல் பார்க் அசாமில் வந்து எடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த இடத்துல வந்து ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து நிறைய இருக்குது அப்படின்றதுனால அதை ட்ரில் பண்ணி எடுத்து செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் வந்து வாங்கியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பார்க் இஸ் த ஒன்லி ரீஜன் இந்தியா தட் சப்போர்ட்ஸ் ஃபெரல் ஹார்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குதிரைகள் வந்து பார்த்தீங்கன்னா வைல்டு ஹார்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, காட்டு குதிரைகள் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுற ஒரே ஒரு ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்க் மட்டும் தான், திப்ரு சைக்கோ நேஷனல் பார்க் மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது பார்த்துக்கோங்க, எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. கேபினெட் ஹாஸ் அப்ரூவ்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பிரதான் மந்திரி வய வந்தனா யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. இது பிரதான் மந்திரி வய வந்தனா யோஜனான்றது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ இருக்க கரண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ண ஸ்கீம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதோட எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த யோஜனாவோட டெட்லைனே எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ நாள் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மார்ச் 2023 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி வாயு வந்தன யோஜனா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதோட இது பாருங்கள், இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி வய வந்தனா யோஜனா அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 60 இயர்ஸுக்கு மேலே இருக்கவங்களுக்கான பென்ஷன் ஸ்கீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வய வந்தனா யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது வந்து இன்னும் எவ்வளோ பீரியடுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 31 மார்ச் 2023 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கதான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதோட டெட்லைன் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மார்ச் 31, 2020. இந்த இயர் மார்ச் 31 முடிகிற மாதிரி இருந்துச்சு. அது இன்னும் ஃபர்தராக 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து எவ்வளோ வரும் அப்படின்றத வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த ஃபிக்ஸிங் வந்து எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 7.4% தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 2020-21 வந்து பார்த்தீங்கன்னா அந்த பென்ஷன் ஸ்கீமோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 7.4% தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் அதை வந்து ரீசெட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் முடிஞ்ச அந்த வயோதினரோட டெட்லைனுக்கு முடிஞ்ச இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட கம்மியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8% வந்து கொடுத்தாங்க, 8% வட்டி வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ அது வந்து 7.4% வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்காங்க. முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் பேண்டமிக் தான். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். யூனியன் கேபினெட் ஹாஸ் அப்ரூவ்ட் ஹவு மச் அடிஷனல் ஃபண்டிங் ஃபார் த எலிஜிபிள் எம்எஸ்சிஸ். அது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்கனாமிக் பேக்கேஜ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து எவ்வளோ ஃபண்ட் வந்து ஒதுக்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள். அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ₹3 lakh crore ₹3 lakh crore தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்து அலோகேட் பண்ணியிருந்தது. ரீசன்ஸ் வந்து பாருங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூனியன் கேபினெட் வந்து பார்த்தீங்கன்னா 3 lakh crore வந்து எலிஜிபிள் எம்எஸ்எம்இக்கு வந்து கொடுத்துருக்காங்க, முத்ரா பாரோவர்ஸும் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன ஒரு இதில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம், ECLGS எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம் அப்படின்றதுக்கு மூலிமா தான் 3 லட்சம் கோடி ரூபா வந்து பார்த்தீங்கன்னா சிறு குறு நடுத்தர தொழிலாளர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹஸ் அப்ரூவ்ட் த பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பத யோஜனா ஃபார் பூஸ்டிங் த ஃபிஷரி செக்டர் வர்த் ஹவு many crores அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பத யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஷரி செக்டர்ஸை வந்து வளர்க்குறதுக்காக. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது அந்த எக்கனாமிக் பேக்கேஜில் அதுக்கும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ஒதுக்கியிருந்தாங்க. அது எவ்வளோ அமௌண்ட் அப்படின்ற கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். 20,050 crore. இந்த பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பத யோஜனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20,050 கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கியிருக்காங்க. எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். யூனியன் கேபினெட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பத யோஜனா வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ ரெவல்யூஷன் அப்படின்வாங்க. நார்மலாகவே ப்ளூ ரெவல்யூஷன்றது வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, கடல் சார்ந்த ரெவல்யூஷன்ஸுக்கு தான் ப்ளூ ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாகவே சொல்லுவாங்க. இது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 20,050 crore வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசோட ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 9,407 கோடி ரூபாயும், மாநில அரசாங்களோட ஷேர்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4,880 கோடி ரூபாயும் இருக்கும். அதே மாதிரி பெனிஃபிஷியரிஸ் பயன்பெறவங்களோட ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5,763 கோடி ரூபாய் வந்து இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீம் வந்து எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இயர்லேருந்து இமீடியட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. 2020-21 5 இயர்ஸ் பீரியடில் அதாவது 2024-25 இருக்கும் 5 வருஷத்துக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் நேரடி வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 லட்சம் ஃபிஷர்ஸ்க்கு வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஃபிஷ் ஃபார்மர்ஸ்க்கு, ஃபிஷர்ஸ்க்கு, ஃபிஷ் வெண்டர்ஸ் அதை விற்கிறவங்களுக்கு, ரூரல் அர்பன் பாப்புலேஷன், அந்த ஃபிஷிங் கம்யூனிட்டிஸ் அந்த 15 லட்சம் பேருக்கு இது மூலிமா வேலைவாய்ப்பு வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து 2024 வந்து பார்த்தீங்கன்னா மீனவர்களோட வருமானத்தை இரட்டிப்பாக்கிறதுக்கான ஸ்கீமாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஃபிஷர்ஸ் இன்கம் வந்து டபுளிங் பண்ண போகிறோம் 2024 அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The center has launched a scheme for 100% solarization of Konark Sun Temple. Konark Sun Temple is located in. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணாங்க ஒரு சோலரைசேஷன். கொனார்க் சன் டெம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா 100% சோலரைசேஷன் பவர் சோலரைசேஷன் வந்து கொடுக்க போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அந்த கொனார்க் சன் டெம்பிள் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்ற கொஸ்டின் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் தான் பார்த்தீங்கன்னா கொனார்க் சன் டெம்பிள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா லொக்கேட் ஆயிருக்கு. இப்போ இதுக்கான இது எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். யூனியன் கவர்மெண்ட் வந்து 100% சோலரைசேஷன் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. கொனார்க் சன் டெம்பிள் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் கொனார்க் டவுன் அப்படின்ற இடத்துல வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டரோட விஷன் டு டெவலப் ஹிஸ்டாரிக்கல் சன் டெம்பிள் டவுன் ஆன் கொனார்க் சூரிய நகரி. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூரிய நகரி அப்படின்ற மாதிரி சன் டெம்பிளை வந்து ஒரு சன் டெம்பிளாக அதை மாற்றணும் அப்படின்றதுனால அது வந்து பார்த்தீங்கன்னா அதை பேருக்கு ஏற்ற மாதிரி அது வந்து இது இருக்கணுன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்காக எவ்வளோ ஒதுக்கீடு ஏர்மார்க் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 25 கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டாக வந்து ஒதுக்கி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் அந்த கொனார்க் டவுனுக்கு, அதாவது இந்த கொனார்க் சன் டெம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோலார் எனர்ஜி எவ்வளோலாம் கிடைக்கணுமோ அது எல்லா ரெக்குவயர்மெண்ட்டுமே எனர்ஜி கவர்மெண்ட் வந்து மீட் பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதில் இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒடிசாவோட கேபிட்டல் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர். ஒடிசாவோட கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா கணேஷ் லால் தான் ஒடிசாவோட கவர்னர். இதுமாதிரி ஒடிசாவோட சீஃப் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா நவீன் பட்நாயக். அடுத்து ஸ்டேட் நியூஸ் பார்ப்போம். ஸ்டேட் நியூஸில் ஃபஸ்ட்டு பாருங்கள். அந்தமான்ஸ் ரேர் பாம் பினான்கா அந்தமானிசிஸ் ஹாஸ் பின் ரீபிளான்டட் இன் விச் ஸ்டேட் டு ப்ரிவென்ட் இட்ஸ் எக்ஸ்டிங்ஷன். அதாவது அந்தமான் நிக்கோபாரில் வந்து பார்த்தீங்கன்னா பினான்கா அந்தமானிசிஸ் அப்படின்ற ஒரு மரவகை வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டிங்க்ல அது அழிவு காலத்தில் இருக்குது. அது அழியிறதுலேருந்து தடுக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரீபிளான்ட் பண்ணுறாங்க. அதோட விதைகள் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீபிளான்ட் பண்ணுறாங்க. அது ஒரு ஸ்டேட்டில் வந்து ரீபிளான்ட் பண்ணுறாங்க. அது எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேரளா தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரீபிளான்ட் பண்ண போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அந்த பினான்கா அந்தமானிசிஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிட்டிக்கலி என்டேஞ்சர் ஸ்பீசிஸ், பயங்கர அழிவை நோக்கி இருக்க, ரொம்ப அதிகமாக விரைவில் அழியக்கூடிய நிலைமையில் இருக்க ஒரு ரேர் ஸ்பீசிஸாக அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்து இது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஜவஹர்லால் நேரு டிராபிக்கல் பொட்டானிக் கார்டன் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரீபிளான்ட் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே 600 ஸ்பெசிமென்ஸ் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டாக இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டில் மட்டும்தான் வளர்கிற மாதிரி ஒரு பிளான்ட். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திரும்ப ரீபிளான் பண்ணுறாங்க. கேரளாவில் பண்ண போகிறாங்க. அது கேரளாவில் முக்கியமாக எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு டிராபிக்கல் பொட்டானிக் கார்டன் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரீபிளான் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க, கேரளாவோட கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம். கேரளாவோட கவர்னர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹரீப் முகமது கான். கேரளாவோட சீஃப் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா பினராயி விஜயன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். which state government has allowed to open all sports complexes and stadiums in the state. அதாவது லாக்டவுன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதில் ஒரு ஸ்டேட் வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஸ்டேடியம்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸஸ் அண்ட் எல்லா ஸ்டேடியம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஆனால் சர்டைன் கைட்லைன்ஸோடு தான் அது வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அண்ட் யூத் அஃபேர்ஸ் மினிஸ்டர் சந்தீப் சிங் தான் வந்து சொல்லியிருக்காரு. எல்லா டிஸ்ட்ரிக்ஸ் ஸ்போர்ட்ஸ் அண்ட் யூத் அஃபேர்ஸ் ஆஃபீஸர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேடியம்ஸில் அந்த ஷாப்ஸில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணுறாங்களா, சானிடைசர் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட டைமுக்கு வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு கீழே இருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் லெட்டர் வந்து வாங்கிட்டு வரணும். நாங்கள் வந்து இது மாதிரி ஸ்போர்ட்ஸ் விளாட போகிறோம், இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க கன்ஃபர்மேஷன் லெட்டர் வாங்கிட்டு வந்தால் மட்டும்தான் அவங்களை வந்து உள்ளே விடுவோம், ஸ்டேடியம்குள்ளே காம்ப்ளெக்ஸுக்குள்ளே விடுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மாதிரி ஹரியானாவோட கேபிட்டல் பாருங்கள் சண்டிகர். ஹரியானாவோட கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா சத்யதேவ் நாராயணன் ஆர்யா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானாவோட கவர்னர் ஆளுநர். சத்யாவோட சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மனோகர்லால் கட்டர். ஹரியானாவோட சீஃப் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா மனோகர்லால் கட்டர். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். which of the following state government has launched a startup fund to encourage youth for entrepreneurship அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் ஃபண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆண்டர்பிரினர்ஷிப்பை வந்து பார்த்தீங்கன்னா என்கரேஜ் பண்ணணும். யூத் கிட்ட, இளைஞர்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தொழில் தொடங்குற முனைப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் ஃபண்ட் அப்படின்ற இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் ஃபண்ட் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. யூத் கிட்ட வந்து ஆண்டர்பிரினர்ஷிப்பை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக. இது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யார் கூட சேர்ந்து வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிட்பி கூட, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, அவங்க கூட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் அப் ஃபண்ட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டாக அந்த சிட்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லக்னோவில் வந்து நடந்தது. ஒரு MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. யாருன்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேஷும் சிட்பியும் சைன் பண்ணியிருக்காங்க. அதாவது வேலைவாய்ப்புகள் வந்து நிறைய வந்து பெருக்கிறதுக்காகவும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஸ்டார்ட் அப் ஃபண்ட் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. சீஃப் மினிஸ்டர் ஆஃப் உத்தரப்பிரதேஷோட
முதலமைச்சர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யோகி ஆதித்யநாத். உத்தரப்பிரதேசோட கவர்னர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அனந்தீபன் பட்டேல் தான் உத்தரப்பிரதேசோட ஆளுநர். உத்தரப்பிரதேசோட கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா லக்னோ. அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ரயில்வே ஜோன் ஹஸ் டெவலப்ட் ஏ ரோபோட்டிக் டிவைஸ் ரயில்பாட் ஆர்பாட் டு அசிஸ்ட் இன் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது ஒரு ரயில்வே ஜோன், நிறைய ரயில்வே ஜோன் இருக்குது. இது மாதிரி சவுத் ஈஸ்டர்ன், சவுத் சென்ட்ரல் ரயில்வே, வெஸ்டர்ன் ரயில்வே, ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே, நார்த்தன் ரயில்வேஸ்னு சொல்லிட்டு நிறைய ரயில்வே ஜோன் இருக்குது இந்தியாவில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட்டிக் டிவைஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க, டெவலப் பண்ணியிருக்காங்க. ரயில் போட் ஷார்ட் ஃபார்ம் சொல்லணும்னா ஆர்பாட் அப்படின்றது. இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸில் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணியிருக்காங்க. அது எந்த ரயில்வே ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா SCR, சவுத் சென்ட்ரல் ரயில்வே ஜோன் தான். இந்த சவுத் சென்ட்ரல் ரயில்வே இன்வெஷன் 2020 வந்து பார்த்தீங்கன்னா ரயில்போட் ஆர்போட் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஆர்போட் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா COVID-19 அவுட் பிரேக்னால வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கான்டாக்ட் இருக்கக்கூடாதுன்றதுனால இந்த ரயில்போட்ன்ற இது வந்து பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக் டிவைஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெடிசன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது, ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறது, ஃபிசிக்கல் கான்டாக்டில் அதாவது ஃபிசிக்கல் கான்டாக்ட் ஹியூமனுக்கு இல்லாத இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரயில் போட் இந்த ரோபோட்டிக் டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ரோபோட்டிக் டிவைஸ் வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணலாம், வைஃபை ஃபெசிலிட்டியோட மொபைல் அப்ளிகேஷனில் ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்போட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் ஃபியூச்சரும் இருக்குது, சென்சார் பேஸ் ஃபியூச்சரும் இருக்குது. அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க உள்ள வர மனிதர்களோட பாடி டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கீங்க அப்படின்றது அனுப்பும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சரும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் எந்த இதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சவுத் சென்ட்ரல் ரயில்வே தான் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்காங்க. இது வந்து டெவலப் பண்ணது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எம்சிங் பேனோத் அப்படின்றவர் தான் பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்காரு. சவுத் சென்ட்ரல் ரயில்வேல ஹைதராபாத் டிவிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் டிவிஷனல் ரயில்வே மேனேஜராக இருக்கார் எம்சிங் பேனோத். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டெவலப் பண்ணியிருக்காரு. ரயில் போட் ஆர்போட் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் சென்ட்ரல் ரயில்வே. அடுத்த டிஃபென்ஸ் பாருங்கள். டிஃபென்ஸில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஹஸ் அப்ரூவ்ட் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் ஹவு மெனி ஐட்டம்ஸ் ஃப்ரம் லோக்கல் சப்ளையர்ஸ். அது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதை வந்து டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து ஸ்டாப் பண்ண போகிறோம். லோக்கல்லே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ப்ரொக்யூர் பண்ண போகிறோம், அதை வந்து தயாரிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஐட்டம்ஸ் வந்து டிஃபென்ஸுக்கு வந்து லோக்கல்லேருந்து நம்ம வந்து தயாரித்து வந்து வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் கேட்டிருக்காங்க எத்தனை ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 26 டோட்டலாக 26 ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொக்யூர் பண்ண போகிறோம் லோக்கல் சப்ளையர்ஸ் கிட்ட இருந்து. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்க்காக. அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு அடியில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேக் இன் இந்தியா, அதாவது இந்தியாவில் வந்து தயாரிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த இனிஷியேட்டிவ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண போகிறதான்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு சில ஐட்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் மோட்டார், கேபிள் அசம்பிளிஸ், டுவெல் ஸ்விட்ச் ஆம்பிளிஃபையர், சீலிங் ரிங், வெல்டாக்ஸ் அண்ட் ஹேடாக்ஸ் ஸ்பேட் அண்ட் மாடுலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 26 ஐட்டமில் இதுவும் ஒரு குறிப்பிடத்தக்க ஐட்டமாக இருக்குது, இம்பார்ட்டன்ட் ஐட்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. மொத்தம் 26 ஐட்டம்ஸ், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த அக்ரிமெண்ட்ஸ், இன்றைக்கி சைன் ஆன அக்ரிமெண்ட்ஸ் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்கள். ஹூ ஹஸ் பார்ட்னர்ட் வித் யூனிசெஃப் டு எக்ஸ்டெண்ட் லேர்னிங் சப்போர்ட் டு ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஆஃப்ரிக்கா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்பரேட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிசெஃப் கூட வந்து பார்ட்னர் பண்ணி லேர்னிங் சப்போர்ட் வந்து ஆஃப்ரிக்காவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது எந்த இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, எந்த கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ஆஃப்ரிக்கா தான் வந்து பார்த்தீங்கன்னா யூனிசெஃப் கூட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காவில் இருக்க குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங் வந்து கொடுக்க போகிறதாவும் சொல்லியிருக்காங்க. அது விர்ச்சுவல் லேர்னிங் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறதாவும் சொல்லியிருக்காங்க. யூனிசெஃப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி பண்ணுறது ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூனிசெஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. யூனிசெஃப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாரதி ஏர்டெல் அதோட ஆஃப்ரிக்கன் ஃபார்ம் ஏர்டெல் ஆஃப்ரிக்கா அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா அந்த பாரதி ஏர்டெலோட ஆஃப்ரிக்கன் ஃபார்ம் நேம். அது கூட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து இது பண்ண போகிறதா லேர்னிங் வந்து அசிஸ்ட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. வித் மொபைல் கேஷ் ட்ரான்ஸ்ஃபரும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த யூனிசெஃபோட பிரசிடென்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரபாப் ஃபாத்திமா தான் யூனிசெஃபோட பிரசிடென்ட். அதோட செக்ரட்டரி யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூனிசெஃப் செக்ரட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஹை குங் ஜூன் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூனிசெஃபோட செக்ரட்டரி. யூனிசெஃபோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் இருக்குது, யூஎஸில் நியூயார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நெக்ஸ்ட் அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஹூ அமாங் த ஃபாலோவிங் ஹஸ் வான் த 2019 அலெக்சாண்டர் டால்ரிம்பிள் அவார்ட் 2019 அலெக்சாண்டர் டால்ரிம்பிள் அவார்ட் யார் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வினய் பத்வார் அப்படின்றத 2019 அலெக்சாண்டர் டால்ரிம்பிள் அவார்டு வந்து வாங்கியிருக்காரு. இந்த அலெக்சாண்டர் டால்ரிம்பிள் அவார்டுன்றது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோகிராஃபியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறந்த விலங்குகளுக்கு வந்து கொடுப்பாங்க. ஹைட்ரோகிராஃபினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஓஷன், ரிவர், லேக்ஸ் இது மாதிரி சொல்லிட்டு கடல் சார்ந்த நீர் சார்ந்த விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி செஞ்சு அதில் வந்து இது பண்ணுறவங்கள தான் ஹைட்ரோலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹைட்ரோகிராஃபியில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து
வினய் பத்வார் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. அலெக்சாண்டர் டேலன் பீரியட் அவார்டு 2019 அவார்டு வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹைட்ரோ கார்பனில் அவர் வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக கான்ட்ரிபியூட் பண்ணதுனால, ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒர்க் பண்ணதுனால வந்து பார்த்திங்கன்னா அது இந்த அவார்டு வந்து வாங்க தான் வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்மிரல் பந்த்வார் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இந்தியன் நேவியில் ஜாயின் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1982 ஜாயின் பண்ணார். அப்போதே வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்த இதிலெல்லாம் ரொம்ப ஈடுபாடு இருப்பார். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒர்க்கெலாம் ரொம்ப வந்து ஸ்பெசிஃபிக்காக இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் குட்ச் அண்ட் கம்பத் அது மாதிரி இடத்துல, அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மோஸ்ட் சேலஞ்சிங் பீரியடில் அவர் வந்து பார்த்தா ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணார் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அவார்டு நேம் பார்த்துக்கோங்க, யார் வாங்கினாங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். அடுத்து எக்கனாமியில் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Recently, Facebook has announced the launch of a which feature on its platform as an important tool for small business to create online stores on Facebook and Instagram. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ் பண்ணாங்க. அதாவது அவங்களோட பிளாட்ஃபார்மில் என்ன பண்ண போகிறதா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் பிஸ்னஸஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் ஸ்டோர்ஸ்க்காக கிரியேட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. அதோட நேம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த பிளாட்ஃபார்ம் நேம் அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ஷாப்ஸ் அப்படின்ற பிளாட்ஃபார்ம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஃபேஸ்புக் வந்து ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபேஸ்புக் ஷாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது இனிஷியேட்டிவ். எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த லோக்கலில் ரொம்ப இதில் இருக்க பிஸ்னஸ்மேன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சர்வை பண்ணுறதுக்காக இந்த கொரோனா பேண்டமிக்னால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இதாக முடியாதுன்றனால ஒரு புது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கே உருவாக்கியிருக்காங்க. அதுக்கான நேம் தான் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ஷாப்ஸ் அப்படின்றது. ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் ஃபேஸ்புக் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா யூஎஸ்ஏல கலிஃபோர்னியாவில் இருக்குது ஃபேஸ்புக்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விச் இன்ஸ்டியூஷன் லான்ச்சஸ் த இ-காமர்ஸ் ஆப் ஆர்டர்மீ? ஒரு இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்மீ அப்படின்ற இ-காமர்ஸ் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. அது எந்த இன்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பதஞ்சலி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்மீ அப்படின்ற இ-காமர்ஸ் ஆப் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எது மாதிரி இ-காமர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் இருக்கும். அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் டெலிவரி வந்து பண்ணுவாங்க. நம்ம ஒரு பொருள் வந்து ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா அது வந்து வீட்டுக்கு எடுத்து வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த ஆர்டர்மீன்றது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு இ-காமர்ஸ் ஆப் தான் இது. இந்த பதஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. பதஞ்சலியோட இந்த ஆர்டர்மீ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஓம் அப்படின்றதோட ஸ்பிரிச்சுவலோட ஷார்ட் ஃபார்ம் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓ ஃபார் ஆர்டர் அண்ட் எம் ஃபார் மீ, அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்மீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டர்மீ வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். ஆர்டர்மீ வில் லிமிட்ஸ் இஸ் டெலிவரண்ட் அண்ட் என்டோர்சிங் டு ஸ்வதேசி ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட தயாரிக்கப்பட்ட ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்டோர்ஸ் பண்ணுவாங்க, அதை வந்து விற்குவாங்க, அது வந்து செல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த சுவாமி ராம்தேவ் பதஞ்சலி யாருன்னா அந்த பாபா ராம்தேவ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதஞ்சலி ஆயுர்வேதா லிமிட்டோட ஓனர். பதஞ்சலியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் ஹரித்வார் அப்படின்ற ஊரில் வந்து இருக்குது. பதஞ்சலியோட சிஇஓ யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ணா. அப்பாயின்மெண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஹூ இஸ் அப்பாயிண்டட் ஆஸ் ஏ நியூ வைஸ் பிரசிடென்ட் அண்ட் சீஃப் எக்கனாமிஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் பேங்க் உலக வங்கியோட புது வைஸ் பிரசிடென்ட் சீஃப் எக்கனாமிஸ்ட் நியூ வைஸ் பிரசிடென்ட் சீஃப் எக்கனாமிஸ்ட்டை யார் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கார்மன் எம் ரெய்னார்ட் அப்படின்றது தான் வேர்ல்ட் பேங்கோட நியூ வைஸ் பிரசிடென்ட் சீஃப் எக்கனாமிஸ்ட்டாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து என்ன ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் எக்கனாமிஸ்ட், அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார நிபுணர், அப்புறம் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பேராசிரியராக வந்து பார்த்தீங்கன்னா பணியாற்றிட்டு இருக்காங்க. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் பேங்கோட புது வைஸ் பிரசிடென்ட் அண்ட் சீஃப் எக்கனாமிஸ்ட்டாக இருந்து இருக்காங்க. இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெனலோபி கோல்பர்க் அப்படின்றவங்க தான் இருந்தாங்க. அவங்களோட டென்யூர் மார்ச் 1 முடிஞ்சது, 15 மந்த் முடிஞ்சு மார்ச் 1 அவங்களோட டென்யூர் முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. கார்மன் எம் ரெய்னார்ட் அப்படின்றவங்கள இவங்க வந்து எப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதவியேற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜூன் 15, 2020 பார்த்தீங்கன்னா பதவியேற்றுக்க போகிறத சொல்லியிருக்காங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வேர்ல்ட் பேங்க் உலக வங்கியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் டிசி யூஎஸ்ஏல வாஷிங்டன் டிசியில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. அந்த வேர்ல்ட் பேங்கோட பிரசிடென்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டேவிட் மால்பாஸ் அப்படின்றவர் தான் வேர்ல்ட் பேங்கோட பிரசிடென்ட். இது ஸ்போர்ட்ஸில் பாருங்கள். Which of the following former Indian cricketer led ICC cricket committee has recommended the ban on usage of saliva? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் வந்து பார்த்தீங்கன்னா எச்சில் மூலமாக பரவுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது அப்படின்றால வந்து ஸ்போர்ட்ஸில் அது முக்கியமாக வந்து கிரிக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பவுலர்ஸ் வந்து சலைவா யூஸ் பண்ணுவாங்க, எச்சில் யூஸ் பண்ணுவாங்க பவுலிங் போகிறதுக்கு முன்னாடி பாலை வந்து ஷைன் பண்ணுறதுக்காக அப்படின்றதுனால அந்த சலைவா யூஸ் பண்ணுறதை பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லியிருந்தாங்க. அது வந்து ஆஸ்திரேலியன் கண்ட்ரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய கிரிக்கெட்டர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிசி கிரிக்கெட் கமிட்டியில் வந்து இருந்தார். அவரும் ரெக்கமெண்ட் பண்ணார் சலைவா வந்து பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கிரிக்கெட்டர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனில் கும்ப்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐசிசி கிரிக்கெட் கமிட்டியில் வந்து இருந்து இது மாதிரி சலைவா வந்து பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இன்னும் அவர் வேறு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா
சலைவாக யூஸ் பண்ணுறதுக்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்வெட் வந்து யூஸ் பண்ணலாம். அது நம்மளோட வேர்வையை வந்து யூஸ் பண்ணலாம். விளாடும்போது கண்டிப்பாக வேர்வை வரும். அந்த எச்சிலுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்வை தண்ணியை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா வேர்வை மூலிமா கொரோனா பரவும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகாதனால ஸ்வெட் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் என்ன ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அனில் கும்ளே லெட் பேனல், அவங்க அனில் கும்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா கமிட்டி ஹெட்டாக இருந்தார். அவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மேட்ச்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு லோக்கல் மேட்ச் அஃபிஷியல்ஸ் வந்து நிறைய பேர் போடலாம். லோக்கல் மேட்ச்சில் அம்பையராக இருக்க வந்து நிறைய பேர் வந்து அப்பாயின்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுவும் சொல்லியிருக்க ஒரு கருத்தும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, அவ்வளோதான் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சது. ஹோப் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் வரும், ரெகுலராக பாருங்கள். நான் இந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோக்கு நம்ம எஃபோர்ட் போட்டு படிக்கிறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் எக்ஸாம்ஸ் வரும்போது நமக்கு வந்து கிளியர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டைம் விட்டுட்டோம் அப்படின்னா லாஸ்ட்டில் படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ரெகுலராக படிச்சுட்டு வந்துட்டு இருங்க, ரெகுலராக ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ.